ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு வைக்கணும். அது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், காரத்துக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், துவரம்பருப்பு வேக வச்சு, இந்த வாழைப்பூக்கு தேவையான அளவு நான் துவரம்பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது போட்டால் நம்மளோட பொரியல் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த ஆயில் லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வாழைப்பூ சேர்த்துக்கலாம். வாழைப்பூ நல்லா வதக்கிக்கணும். அதோட கசப்பு இந்த அளவுக்கு இருக்காது. ஓரளவுக்கு கசப்போடு சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லதுங்க. அதனால் ஒரேடியும் இந்த கழுவி கீழே ஊற்றிடாதீங்க. இது தண்ணி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா வேக வச்சுருக்கோம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இது வெந்துட்டு இருக்கும்போது இந்த ரெசிபிக்கு தேவையான மஞ்சள் தூள் கட்டி வச்சுக்கலாங்க. இது நல்லா வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், இது இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்க்கறதுனால நம்மளோட பொரியல் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். உப்பெல்லாம் சேர்க்காம தான் சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்துக்கலாங்க. பருப்பில் நான் உப்பு போட்டு வேக வைக்கல. இப்போ இதை சேர்த்துட்டு ஏதாவது தண்ணி தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பருப்பில் இருக்கிற ஈரப்பதம் இதெல்லாம் இதில் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதை ஒரு தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்புக்காக நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம தாளிப்பு போட்டுட்டு இப்போ ரெடி பண்ண பொரியலை மிக்ஸ் பண்ணால் நம்மளோட வாழைப்பூ பொரியல் ரெடிங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஏன் ஃபஸ்ட்டே தாளிப்பு பண்ணிவிட்டு நம்ம இதை செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தாளிச்சுட்டு இது செஞ்சோம்னா வதக்கும்போது ஒரு வேளை நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் தீஞ்சு போனாலும் போகும். நிறைய பேருக்கு அந்த ஒரு சிரமமாக தெரியும். இந்த மாதிரி 2 போர்ஷனாக இப்படி பிரித்து செய்யும்போது பருப்பெல்லாம் தீஞ்சு போகாதுங்க. கரெக்டாக தெரிகிறவங்க நல்லா செஞ்சுடுவாங்க. ஒரு வேளை பருப்பு தீயாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் ஒன்றாவே செஞ்சுக்கலாம். ஒரே பேன்லேயே ஒரே வேலையாகவும் முடிஞ்சிடும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அதே பேனையும் மறுபடியும் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகட்டும். நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாங்க. பச்சை மிளகாயில் ஈரப்பதம் இருக்கிறதுனால அது வெடிக்கும். இதோட காரம் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதை வதக்கிக்கலாம். அடுத்ததான் நம்ம கடுகு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம சேர்த்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொரியலை இப்போ சேர்த்துக்கலாங்க. தாளிப்போட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்த தேங்காவோட அளவு உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணால் இன்னும் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். ஜாஸ்தியாக சேர்த்தோம்னா நம்மளோட பொரியலோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம ரெகுலர் ரிஃபைண்ட் ஆயிலில் தான் நான் தாளித்தேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் டேஸ்ட் செக் பண்ணிக்கலாம்.
உப்பு பத்தலைன்னா தாராளமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் நம்மளோட வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. சூப்பராக சத்தான சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. வாழைப்பூ வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம தாளிப்புக்கு போட்டிருக்கிற பருப்பெல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட. அதனால தான் நம்ம தாளிப்பை கடைசியாக சேர்க்குறோம். அப்புறம் இந்த வாழைப்பூ நல்லா வதக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தேங்காய் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். சத்தாக இருக்கிறதோடு இல்லை, குழந்தைங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.